ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தார் தமிழ் சங்கம் நடத்துகிற இளையராஜா மியூசிக் கான்சர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 1 month முன்னாடியே டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கு ஆஃப் இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து அந்த டே வந்துருச்சு. நான் இது வரைக்கும் இந்த லைவ் கான்சர்ட்லாம் போனதே இல்லை. ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் இந்த 90s சாங்கு 2000 இதெல்லாம் கேட்பேன். பட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அந்த பழைய சாங்ஸு எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா ஒன்று கிரிக்கெட்டு, கேம்ஸு, அது செகண்ட் பார்த்திங்கன்னா மியூசிக். எப்போவுமே மியூசிக் கேட்பாங்க, அதை பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது போகணும் அப்படின்ற ஆசை இருந்தனால கண்டிப்பாக அந்த டைம் போயிடலாம். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைமில் நம்ம இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒரு லெஜெண்டோட இது கான்சர்ட் நடக்கிறது, அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஸோ கிளம்பியாச்சு. பட் நாங்கள் இன்றைக்கி வந்து டாக்ஸியில் தான் போகிறோம். பிகாஸ் என் கார் கொஞ்சம் ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டனால அது ஒரு 5-6 டேஸாக கேரேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் கேப் புக் பண்ணிட்டோம். கேப் வந்து பார்த்திங்கன்னா 45 ரியால் போட்டுருந்துச்சு. டேரெக்ட் வந்துட்டு QNCCயில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பட் அதனால் நாங்கள் கேப்லேயே போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பிகாஸ் 45னா 90 ரியாலுக்கு மேலே போயிடும். அப்படின்றனால நம்ம மெட்ரோ ப்ரிஃபர் பண்ணிடலான்னு மெட்ரோவில் தான் போகலான்ற பிளானில் போயிட்டுருந்தோம். என் பையனும் வந்து இந்த காரில் போகிறப்பெல்லாம் அந்த மெட்ரோ ட்ரெயினை பார்த்து ரொம்ப குஷியாக இருப்பான். அம்மா ட்ரெயின் இருப்பான். சரி அவனையும் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும். ப்ளஸ் ட்ரெயினில் போனால் 2 ரியாலில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறனால ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த மெட்ரோ கார்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு FIFA டைமில் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ தான் மறுபடியும் யூஸ் ஆகுது. இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வக்ராலேருந்து போனோம். வக்ராலேருந்து முஷரிப் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் சேஞ்ச் ஆகி QNCCக்கு டைரெக்டாகவே அந்த கனெக்டிவிட்டி ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 500 meters இருந்திருக்கும். வாக் பண்ணி போனால் அந்த ஆடிட்டோரியம் போயிடலாம். போகிறப்பவே பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பீப்புள் தான். அந்த பூ வச்சுட்டு சாரீ கட்டிட்டு சுடிதார் போட்டுட்டு வந்தாவே நம்மளோட தமிழ் ஆளுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படியே போக போக அப்படியே திருவிழா கூட்டம் மாதிரி வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்களும் பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 7 o'clock தான் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் டக்குன்னு போயிடுச்சு. நாங்கள் போகிறப்பவே 5:30 ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் காட்டிட்டு டேக் மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க. அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கொஞ்சம் ஸ்டால்ஸு, அந்த ஃபோட்டோ பூத்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாமும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு உள்ளே போகிறப்பவே வந்து நிறையா பேர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சில்வர் டிக்கெட்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். எதனாலன்னா என்னோடய பையனால் தான். பிகாஸ் அவன் வந்து இன்னும் அந்த க்ரௌட் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவான், சம்டைம்ஸ் அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதனால் அவனுக்காகவே பயந்துட்டு இன்கேஸ் அழுதானா கிளம்பி வந்துடலாம், ரொம்ப காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாலாம் டிக்கெட் புக் பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சுனாலும் அது மணி வேஸ்ட்டு தானே. ஸோ நம்ம சில்வர் டிக்கெட்டே புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் பண்ணியிருந்தோம். பட் நிறைய பிளாட்டினம், VVIP டிக்கெட்ஸு, கோல்டு அப்படின்னு நிறைய அதுக்கான கேட்டகரிஸ் இருந்துச்சு. ஸோ ஆனால் எல்லாமே இவ்வளோ ரஷ்ஷு கூட்டம் எல்லாமே இருந்துமே ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேர் உள்ளே போன மாதிரியும் தெரில, வெளியில் வந்த மாதிரியும் தெரில, அந்தளவுக்கு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. தென் வாட்டர் பாட்டில்ஸு, அப்புறம் வந்து ஒரு மெமரிக்காக ஒரு பென் கூட கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆடிட்டோரியம்குள்ளே போயாச்சு. நாங்கள் போனோடனே கரெக்டாக லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. தென் போயிட்டு நல்லா ஒரு ஃப்ரீயாக என் பையனும் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டாக பார்த்து உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. பிகாஸ் 7 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல. அவனும் கொஞ்சம் நைன்ட்டு இருந்தான். தென் வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு கரெக்டாக 7 o'clockலாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப பங்க்சுவலாக இருந்துச்சு. அது இப்போ நான் கூட டிலே ஆகுமோ என்னன்னு நினச்சேன். கரெக்டாக வந்தவொடனே ஸ்டார்ட் பண்ணாங்க. வந்தவொடனே எதுவுமே பண்ணல, உடனே வந்து அந்த குரு வணக்கம், அந்த தமிழ் பாடல் அந்த மாதிரிலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பையன் அதிசயமாக தூங்கிட்டான். ஆக்சுவலாக 2 பாட்டு பாடினதுலேயே அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக பாட்டெலாம் கேட்டுருந்தோம். கான்சர்ட் முடிகிற வரைக்கும் அவனும் எந்திரிக்கல. ஸோ எங்களுக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ஃபுல்லாக என்னால் ஆட் பண்ண முடியல. நானுமே வந்து அந்த பாட்டெல்லாம் பாடுறப்போ எல்லா டைமும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியல. அதனால் கொஞ்சம் பாடல்கள் கொஞ்சம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன தான் நம்ம வந்து டிவியில் இந்த மாதிரி கான்சர்ட்டு, இந்த மாதிரி மியூசிக் ஷோஸ் இது எல்லாமே பார்த்தாலும்
அது ஃபஸ்ட் டைம் ஒரு நேரில் பார்க்குறப்போ அந்த எக்ஸைட்மெண்ட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நிறைய பாட்டெலாம் பாடுறப்போ அவர் அந்த பாட்டில் நடக்கிறப்போ அந்த பாட்டு எழுதுகிறப்போ அது உருவானப்போ உள்ள மெமரிஸ் எல்லாமே வந்து நடுவில் ஷேர் பண்ணார். அதுவுமே ரொம்ப கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்பவே பங்க்சுவலாகவும் இருந்தாங்க. ஆக்சுவலாக கத்தா தமிழ் சங்கத்துக்கு தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷஸ் தான் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஹால் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 12,000 இருக்கலாம், 12,000 மேலே கூட இருக்கலாம். ஒரு அந்த ஹால் கெப்பாசிட்டி ஃபுல் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அவ்வளோ க்ரௌடையுமே வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே வந்து QTS வந்து ஒரு பெரிய ஒரு சொல்லணும், அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் தான் பண்ணணும். ப்ளஸ் ஃபைனலாக ஒரு 11 o'clock போல் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் சாரும் ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு சாங் பாடினார். மாளாத துயரம் என்ன சொல்லாமல் துடைப்பது என் இசைதான். ஃபைனலி நல்ல ஒரு லைவ் கான்சர்ட் பார்த்த திருப்தியோடு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.